சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தற்போது இந்திய எல்லை பகுதியில் 11 இடங்களை குறிவைத்து ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. கதுவா, சம்பா, சுந்தரபானி, அக்னூர், உதம்பூர், நௌசேரா உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. இது முழுக்க பாகிஸ்தானின் கையாளகத்தனத்தையும் கோடைத்தனத்தையுமே பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஆகி 4 மணி நேரத்திற்குள் இந்த அத்துமீறலை பாகிஸ்தான் நிகழ்த்தியிருக்கிறது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ததை தொடர்ந்து சண்டை நிறுத்தப்படும் என மாலை 5 மணி வாக்கில் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தற்போது ஒப்பந்தமாகி 4 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தற்போது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தி தாக்கி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் 26 பேர் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதி நடத்திய இந்த வெறியாட்டத்தால் இந்தியா கொந்தளித்து இதையடுத்து தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதலை முன்னெடுக்கும் வகையில் பிரதமர் மோடி ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் 9 நிலைகள் மீது இந்தியா விமான வான்படை தாக்குதல் நடத்தியது. அந்த ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் இந்தியாவின் தாக்குதலால் அலறிய நிலையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. இருப்பினும் இந்த தாக்குதலை இந்தியா முறியடித்தது. போர் இன்னும் அறிவிக்கப்படாததில் கடந்த 3 தினங்களாக இந்தியாவில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது எல்லை பகுதியில். இதையடுத்து எல்லை பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி தஞ்சமடைந்தனர். இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று மாலை அதிகார வலைதள பக்கமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இரு தரப்பிடமும் தொலைபேசியின் நீண்ட நேரம் பேசியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் டிரம்ப் அறிவித்திருந்தார். இதனால் சண்டை முடிவுக்கு வந்ததா என்று கேள்வி எழுந்தது அனைவருக்கும். இதனை பாதுகாப்புத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதனை உறுதி செய்தார். பாகிஸ்தானை பேசியதை தொடர்ந்து இன்று மாலை 5 மணியுடன் சண்டை நிறுத்தம் தொடங்குவதாகவும் இரு தரப்பினர் ஒப்புக்கொண்டதாகவும் இரு நாடுகளும் ராணுவ அதிகாரிகளும் வரும் திங்கட்கிழமை தான் மீண்டும் பேச உள்ளனர் என்றும் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். இதன் மூலம் 72 மணி நேரம் நடைபெற்று வந்த இந்தியா பாகிஸ்தானிடையே சண்டை முடிவுக்கு வந்ததாக அனைவரும் மகிழ்ச்சியாக பெரும் மூச்சு விட்டனர். மேலும் எல்லையோர கிராமங்களில் உள்ள மக்கள் நிம்மதி அடைந்து இரவு தூங்க செல்லும் வேளையில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் கோழைத்தனமாக தற்போது ட்ரோன்களை ஏவி விட்டிருக்கிறது. இந்தியாவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்களில் 11 இடங்களில் ட்ரோனை ஏவி இருக்கிறது. கதுவா, சம்பா, சுந்தரபானி, அக்னூர், உதம்பூர், நௌசேரா உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. இந்த ட்ரோன்களை இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதனை தடுத்து தாக்கி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் இது போன்ற நிகழ்வு நடக்கும் நிலையில் என்ன நடக்கிறது, நகரில் வெடி சத்தம் கேட்பதாக அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மாலை 5 மணி முதல் தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக அறிவித்த நிலையில் வெடி சத்தம் கேட்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் இந்த கோழைத்தனத்தையும் இந்த கையாளத்தனத்தையும் இந்திய ராணுவம் தக்க பதிலடி இன்று நள்ளிரவிற்குள் அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், நன்றி. சீஸ்ஃபயர், கம்ப்ளீட் இமீடியட் சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் அறிவித்த 3 மணி நேரத்திற்குள்ளாகவே பாகிஸ்தான் தனது குள்ளநரி தந்திர வேலைகளை காட்டத் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் உமர் அப்துல்லா, வாட் த ஹெல் ஜஸ்ட் ஹேப்பன் டு சீஸ்ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஹெர்ட் அக்ராஸ் ஸ்ரீநகர் முழுக்க குண்டுச்சத்தம் கேட்கிறது. சீஸ்ஃபயருக்கு என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பி தன் கோபத்தை கொப்பளித்திருக்கிறார் எக்ஸ் தளத்தில். உங்கள் கருத்துக்களை, தகவல்களை தரலாம். வணக்கம். நாம சரியாக ஒரு 5 மணிலிருந்து 6 மணி புல்லட்டின்ல பேசியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இரவு நேரம் ஆனதும் தான் பாகிஸ்தானுக்கு சற்று மூளை வேலை செய்யாது என்பன போன்ற சில கருத்துக்கள் எல்லாம் அப்போது பேசியிருந்தோம். ஏன்னா இரவு நேரங்களில் அவர்கள் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத அப்பவே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலேயே தற்போது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது வரை போடப்படவில்லை. ஆனாலும் கூட 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறை அதிகாரிகள், குறிப்பாக இந்தியாவிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த விக்ரம் மிஸ்ரி, அந்த துறையினுடைய செயலாளர் கூட விக்ரம் மிஸ்ரி அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். அதே போல இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த அந்த கருத்துப்படி 2 நாடுகளும் அமெரிக்கா செய்த மத்தியஸ்தின் அடிப்படையில் 2 நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்பதை டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். உலகின் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கக்கூடிய
அமெரிக்காவே அந்த கருத்தினை தெரிவித்து அதனை இந்தியா, பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும், இந்தியாவும் சக்தி வாய்ந்த நாடு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா, பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் அதனை ஒப்புக்கொண்டிருந்தன. ஆனால் தற்போது மீண்டும் இந்த போர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் என்று சொல்லும் போது ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பல்வேறு முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்தை மீண்டும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பாகிஸ்தான்ல சீருடை அணிந்தால் ராணுவ வீரர்கள், சீருடை அணியாவிட்டால் பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்கனவே இது போன்ற பார்டர்ல பணியாற்றிருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையிலேயே தற்போது இந்த தாக்குதலை நடத்தி வருவது பாகிஸ்தான் ராணுவமா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளா என்பதுல அவர்கள் நாளை காலை தான் அதை முடிவு செய்வார்கள். தற்போது இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது ஸ்ரீநகர் பகுதியில தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஜம்முவினுடைய ஆர்எஸ்புரா, ரன்பீர் சிங் புரா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்புரா பகுதியிலையும் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா வேண்டாம், பாகிஸ்தான் என்ற இந்த சிறிய நாடு பாவம் என்று ஒரு எண்ணத்தில் தான் இந்த வெள்ளை கொடிக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த சீஸ்ஃபயருக்கு, அதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அந்த ஒரு பேச்சை முன்வைத்திருந்தது. ஆனால் மீண்டும் தங்களுடைய சித்து விளையாட்டை காட்ட தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். இந்திய ராணுவம் சும்மா இருக்குமா? இந்த இது போன்ற தாக்குதல் வரும் என்று தெரிந்து தங்களுடைய ஆயுதங்களை, குறிப்பாக S-400 ரக பீரங்கிகளை எல்லாம் ஏற்கனவே எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் ட்ரோன்கள் தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், ஆர்எஸ்புரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதனை பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலும் அதனை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பணிகளையும் செப்பனே செய்து வருகிறது நமது இந்திய ராணுவம். எனவே போர் ஒப்பந்தம், அமைதிக்கான பேச்சுவார்த்தை போன்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில இவை எவற்றையுமே மதிக்காது. நாம் அப்போது தெரிவித்திருந்த ஒரு மிக முக்கிய ஒரு வார்த்தையை நான் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். இது போன்ற பல்வேறு ஒப்பந்தங்களை மீறக்கூடிய பணிகளைத்தான் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொள்ளும் அப்படிங்கிறது தான் நம்ம அப்ப சொல்லியிருந்த விஷயம். பாகிஸ்தான் இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக இது போன்ற ஒப்பந்தங்களை மீறுகிறது. ஒப்பந்தங்களையே மீறக்கூடிய நிலையில இது வாய் வழியா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை. எனவே இதனை பாகிஸ்தான் மீறுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏற்கனவே பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய அளவிலான பொருட்சேதங்களை சந்தித்திருக்கிறது, அதிக அளவிலான ராணுவ வீரர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில இந்தியா தான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை, பாகிஸ்தானுடன் நடத்தப்படக்கூடிய இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று, அதனைத் தொடர்ந்துதான் 12ஆம் தேதி அன்று அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சரியாக 12 மணி அளவில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில மீண்டும் அத்துமீறி ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான். இந்திய ராணுவம் தொடர்ந்து அந்த தாக்குதலை முறியடித்துக் கொண்டிருக்கிறது. அமைதியாக போலாம், அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் நினைத்தா கூட பாகிஸ்தான் அதற்கு இடமளிக்காமல் இந்தியா உங்களுடைய பலத்தை நீங்கள் காட்டலாம் அப்படின்ற நம்மளை தூண்டிவிடக்கூடிய வகையிலான ஒரு செயல்களை தான் தற்போது பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில இந்தியா தற்போது இதற்கான பதிலடியை தொடர்ந்து வழங்கி வருவதுதான் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக இருக்கிறது. மோகன்ராஜ், நுணலும் தன் வாயால் கெடும், அது மாதிரி பாகிஸ்தான் தன்னோட சிறுபுத்தி செயலால் சத்தியமாக கெடும் உலக நாடுகளை, குறிப்பாக அமெரிக்கா முதற்கொண்ட நாடுகள் இதில் தலையிட்டு சமாதானம் செய்த நிலையில் பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறது. நிச்சயம் பதிலடி தக்க அடியாக, தகுந்த அடியாக இருக்கும் என்று நம்புவோம். நன்றி சிவா.